வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 40 ஏக்கர்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு தரமான போஸ்ட் அப்போகலிப்டிக் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி பிளேக் நோயினாலையும் வேர்ல்டு வார்னாலையும் பாத்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அண்ட் பாவர்ட்டி அப்படின்றது தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா ஒரு கட்டத்துல மனிதர்களை சாப்பிடுற அளவுக்கான ஒரு கூட்டமே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஃபார்ம் லேண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ஃபார்ம் லேண்டை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு த்ரெட் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. அதுவும் சாதாரண குடும்பம் இல்ல, ஒரு பயங்கர டெரரான குடும்பம். அந்த எல்லையில யாராவது கால் வச்சா கூட போட்டு தள்ளுற அளவுக்கு பயங்கர அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த குடும்பம் அந்த ஃபார்ம் லேண்டை எப்படி பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபார்ம் லேண்டை பாதுகாக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனே மிரட்டலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அதாவது நிறைய ஃபார்ம் லேண்ட்ல இருக்கிறவங்க சுத்தி இருப்பாங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, அங்க ஏதாவது ஆபத்து வந்தா இவங்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பையனாலதான் சில பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா லாஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள், அதாவது ஒரு விதமான சர்வைவல் த்ரில்லர் மாதிரியான ஒரு மோட்குள்ள போகும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா நடுவுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் ஒரே இடத்துல கதை சுத்தின மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு நீட்டான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.